இந்த நியூஸ் சேனல்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க மனசில்? உங்களுக்கு கண்டென்ட் பரபரப்பாக லைக்கு கமெண்ட்டு வியூஸு ஷேருக்காண்டி எப்படினாலும் டைட்டில் வைப்பீங்க. சூப்பராக எடுக்கீங்கப்பா. இருக்க பிள்ளைகளுக்கு எடுத்து நாசமாக்கி குட்டிச்சவர ஆக்குறதுல உங்களமே முடியாது. சும்மாவே பிள்ளைகளும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. அந்த பிள்ளைகளும் எந்த நேரமும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு செல்ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகிட்டு இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மைண்டு எப்படி இருக்குது தெரியுமா? பிள்ளைகளை சைக்கலாஜிக்கலாக டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. 10 வருஷம் முன்னாடி எல்லோரும் வாங்காத அடியா, நம்மளாம் வாங்காத அடியா, நீங்களாம் அடிக்காமல் இந்த நியூஸ் சேனல்காரனுங்களாம் அடி வாங்காம வந்திருக்கானுங்களா? அவனுங்க படித்த ஸ்கூலில் போய் கேட்டால் தெரியும். ஆனால் அவனுங்களுக்கு சுத்த மண்டையில் ஒன்றுமே இல்லை. உன் டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்கு என்னெல்லாம் கதை விடுற. அது ஆசிரியர்கள் தான் கிடைச்சாங்களா? போன அரசு ஆட்சியில் அதுதான் சொன்னாங்க. இந்த ஆட்சியிலையும் ஆசிரியர்களை பற்றி எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி வாத்தியார் அடிக்கக்கூடாது, வாத்தியார் பிள்ளைய வேலை வாங்கக்கூடாது, தூத்து போட சொல்லக்கூடாது, குப்பை இல்லாக்கூடாது, ஒரு வேளை உங்கள் பிள்ளைகளை செய்யக்கூடாதுன்னா நாளைக்கு அவன் குற்றவாளியாக நின்று சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் சேர்க்குற மாதிரி வரும். அடுத்து போலீஸ் அடி லத்தி அடி வாங்கினா தெரியும், வேறு லெவலில் இருக்கும். சரியா? உங்கள் பிள்ளைகள் நீங்களே நாசமாக்குறீங்க. பெற்றவங்க பிள்ளைகளை வளர்க்குறேன்னு பொத்தி வளர்த்து ஸ்பூன் ஃபீடிங்காக வளர்க்குறீங்க. தங்க ஊசினா கண்ணில் எடுத்து குத்த முடியாது. சரியா? ஒரு திருக்குறள் இருக்குது, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவன் ஏன் கண்டென்ட் போடுறான், எதுக்காக வீடியோ எடுத்து போடுறான்? அவனுக்கு கண்டென்ட் கிடைக்கல. எவனை பற்றியாவது பேசி கண்டென்ட் போடுறது தானே, பொழப்பு போடுறது தானே நியூஸ் சேனல்ஸோட வேலை. இப்போ இந்த மனங்கிட்ட பொழப்பு தேவையா அவனுங்களுக்கு? எச்எம் மீடியான்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இழிச்சவாய் ஆசிரியர்கள் தான். என்ன உங்களுக்கு 78 தேர்வு, டெட்டு, டிஆர்பி, பிஇஓ, கவர்மெண்ட் எக்ஸாம், அவ்வளோ எக்ஸாமு. முன்னாடிலாம் 1 வருஷம் இருந்த கோர்ஸு இப்போ 2 வருஷம் ஆகினதுலேருந்து டெட்டு கொண்டு வந்ததுலேருந்து என்ன ஆச்சு தெரியுமா? 2013, 17, 19 இன்னமும் வேலை கிடைக்காம 2 எக்ஸாமும் பாஸ் பண்ணியாச்சு. நியமன தேர்வுன்னு அதுலேயும் பாஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில். முக்கால்வாசி டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பாதி பேர் லீவ் இல்லாமல் வேலை பார்க்காங்க. சம்பளம் அவங்க டிலே பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. 16ஆம் தேதி சம்பளம் கொடுக்காங்க. இப்படி சம்பளம் கொடுத்து சம்பளம்னு கேட்டோம்னா வேலையை விட்டு தூக்கிடுதாங்க. இந்த லட்சணம் ப்ரைவேட்டு லட்சணம். நீங்களாம் பேசுகிறீங்க. ஏன் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸை பற்றி போட்டு விடுங்க பார்ப்போம். எந்தெந்த ஸ்கூல் முறையாக அனுமதி இல்லாமல் இயங்குது, எத்தனை பிள்ளைகளோட அதாவது ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் எவ்வளோ இருக்குது, போய் அதை முதல்ல செக் பண்ணுங்கள். என்னமோ மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களா? ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூலாக பார்த்து அது முறையாக அனுமதி வாங்கி இயங்குதா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா, போய் செக் பண்ணுங்க. உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்களா இருந்தால் கல்வித்துறை அமைச்சருக்கு தான் இந்த வீடியோ எல்லார கண்ணிலையும் படும்படியுமா ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? எல்லாருக்கும் கேட்குறதுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு ஆசிரியர்களை பற்றி நல்லா வாய்க்கிலேயே பேசுவீங்க. கமெண்ட்டில் கிளிக்கிறாங்க ஆசிரியர் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு. ஏங்க அவ்வளோ எக்ஸாம் எழுதி அவ்வளோ படித்து சைக்காலஜி, ஃபிலாசபி அப்படின்னு அவ்வளோ இதுவும் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேருந்து நாங்கள் எவ்வளோ காலம் படிக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? எவ்வளோ சிலபஸ் தெரியுமா? நீங்கள் இப்போ சொல்கிறவனுங்க வெட்டித்தனமாக பேட் கமெண்ட் பண்ணுறவனுங்க அந்த ஆசிரியர் படிப்பு படிச்சுட்டு ஆசிரியர்கள் பணிக்கு படித்தவங்க வேற எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அதுக்கே உட்காந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு 5 வருஷம்னாலும் அந்த எக்ஸாமுக்கு உட்காந்து படித்து 5 வருஷம் 10 வருஷம் வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்க ஆசிரியர்களோட நிலைமை என்ன ஆகும்? அதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. ரோட்டில் போராடிட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் போராடுறாங்க, எதுக்காண்டி போராடுறாங்க? எதுக்குமே பதில் இல்லை. இப்போ டிஎன்பிசியில் கூட வேக்கன்சி கம்மியாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஆஸ்பிரன்ஸை பற்றியும் கவலை இல்லை, வாத்தியார்களை பற்றியும் கவலை இல்லை. அதாவது நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க.